அது சரியா மார்ச் 10, 2026 செவ்வாய்க்கிழமை. சாதாரணமா போயிட்டு இருந்த அந்த நாள் வேடநத்தம் கிராமத்துடைய வரலாற்றிலேயே ஒரு கருப்பு நாளா மாறும் அப்படின்னு யாரும் நினைக்கல. அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 6 மணி. ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த அந்த 17 வயசு மாணவி கையில புத்தகங்களோட படிக்கிறதுக்கு உட்கார்றாங்க. அந்த மாணவியுடைய கனவு எல்லாமே நல்லா படிச்சு ஒரு கௌரவமான வேலைக்கு போய் தன்னுடைய ஏழ்மையான குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கறதுதான். பட் விதி அங்க வேற ஒரு ரூபத்துல காத்துட்டு இருந்துச்சு. அப்படி அன்னைக்கு அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கும்போது இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியே போறாங்க. இங்கதான் நம்ம ஒரு கசப்பான உண்மையை சொல்லியே ஆகணும். 2026 இப்பவும் கூட அந்த கிராமத்தில் இருக்கிற பல வீடுகள்ல கழிப்பறை வசதி கிடையாது. இது அந்த பொண்ணுடைய வீட்டுடைய நிலைமை மட்டும் இல்ல, அந்த ஊருடைய பொதுவான நிலை. இதனால அங்க இருக்கிற பெண்கள் அந்த பகுதியில அடர்த்தியா வளர்ந்திருக்கிற சீமை கருவேல மரங்கள் நிறைஞ்ச அந்த அடர்ந்த காட்டு பகுதியை தான் பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. அன்னைக்கும் அந்த மாணவி அதே காட்டு பகுதிக்கு தான் போனாங்க. இப்ப அப்படி போன மாணவி ரொம்ப நேரம் ஆகியுமே திரும்ப வரல. நேரம் ஓடுது, 7 மணி ஆகுது, 8 மணி ஆகுது. ஆனா பொண்ணு இன்னும் வரலையே அப்படின்னு பெத்தவங்களுடைய மனசுல மெல்லமா பயம் முளைக்க ஆரம்பிக்குது. பொண்ணுக்கு என்னாச்சு, ஏதாவது பூச்சி ஏதாவது தொற்றுச்சா, அதாவது பாம்பு ஏதாவது கடிச்சிருச்சா அப்படிங்கிற பயத்துல அவங்களுடைய அப்பா காட்டுக்குள்ள போய் தேட ஆரம்பிக்கிறாரு. அவருடைய சத்தம் மட்டும்தான் அந்த இருட்டிலிருந்து எதிரொலிக்குதே தவிர அவருடைய மகள் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. நேரம் ஒரு 8:30 மணி இருக்கும். விஷயம் ஊர் முழுக்கவே பரவ ஆரம்பிக்குது. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா இளைஞர்களுமே கையில டார்ச் லைட்டோட அந்த அடர்ந்த கருவேல மரங்களுக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா எங்கம்மா இருக்க அப்படின்னு பெத்த தாய் அலற சத்தம் அந்த ஊரையே உழுக்க ஆரம்பிக்குது. 9 மணி வரைக்கும் தேடியுமே ஒரு துரும்பு கூட கிடைக்கல. இருட்டு அதிகமாக ஏதோ விபரீதம் நடந்துருச்சு அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ உடனடியா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறாரு. SDI நீங்களே சொல்லுங்க, யாரா இருந்தாலுமே நம்ம அதை தானே செய்வோம். இரவு 9:30 மணி. பெத்த மகளை காணோம் அப்படின்னு ஒரு தந்தை பதற்றத்தோட ஓடி வர்றப்ப அவருக்கு முதல்ல கிடைச்சது ஆறுதல் கிடையாது, ஒரு சட்ட பாடம். ஆமா SDI, அந்த பெற்றோர் அன்னைக்கு நைட்டு ஒரு ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு ஒரு பால் மாதிரி தட்டி விடப்பட்டாங்க. அடுத்த 14 மணி நேரம் அவங்க பட்ட அவஸ்தை இருக்குல்ல, அது அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு அப்படியே ஈக்குவலான ஒரு கொடுமை அப்படின்னே சொல்லலாம். அவங்க அப்பா போன முதல் ஸ்டேஷன் குளத்தூர் ஸ்டேஷன். டைம் இரவு 9:30 மணி. விளாத்திக்குளம் பக்கத்தில் இருக்கிற குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பொண்ணுடைய அப்பா தன்னுடைய மூச்சிறைக்க ஓடி போறாரு. ஐயா, என்னுடைய பொண்ணை காணோம், சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்க, அவளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து, வந்து தேடுங்க அப்படின்னு கதற ஆரம்பிக்கிறாரு. ஆனா அங்கிருந்த போலீஸ் அந்த மனுஷனை பார்த்து சொன்ன பதில் என்ன தெரியுமா? இது பொண்ணுக்கு சம்பந்தப்பட்ட கேஸ், அதனால நீங்க விளாத்திக்குளம் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு அசால்ட்டா சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க SDI, நம்மளுடைய சேனல் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஒரு மிஸ்ஸிங் கேஸ்ல முதல் சில மணி நேரங்கள் தான் கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல கண்டுபிடிக்கப்படல அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம். ஆக்சுவலா இது போலீஸ்க்குமே தெரியும். ஆனா இது என்னோட வேலை இல்லை அப்படின்னு ஒரு அதிகாரி சொல்றது எவ்வளவு பெரிய துரோகம். ஓகே, இப்ப இரண்டாவது ஸ்டேஷன் விளாத்திக்குளம் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன். டைம் இரவு 10:30 மணி. எஸ், அந்த பெற்றோர் 20 கிலோமீட்டர் தூரம் அழுதுகிட்டே விளாத்திக்குளம் மகளிர் ஸ்டேஷனுக்கு ஓடுறாங்க. அங்க போனா அங்கிருந்தவங்க இன்னொரு படி மேல போய், ஆமா நீங்க எந்த ஊரு? வேடநத்தமா? அந்த கிராமமா? அது கொளத்தூர் ஸ்டேஷன் லிமிட்ல தானே வருது, நீங்க அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு மறுபடியுமே இங்கிருந்து விரட்டி விட்டுருக்காங்க. அந்த ராத்திரி முழுக்க இருட்டுல ஒரு பக்கம் மகளை தேடிக்கிட்டு இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல கெஞ்சிக்கிட்டு அந்த பெற்றோர் அலைஞ்ச அந்த 14 மணி நேரத்தை நினைச்சு பார்த்தாலே நெஞ்செல்லாம் பதறுது. விடிய விடிய அந்த தந்தை ஒவ்வொரு ஸ்டேஷனா ஏறி இறங்குறாரு. பட் யாருமே FIR போடுறதுக்கு தயாராகவே இல்லை. SDI, இந்த இடத்துல நம்மளுடைய சேனல் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். ஆக்சுவலா நம்மளுடைய இந்திய சட்டம் என்ன சொல்லுது, இங்கதான் நம்ம ஒரு மிக முக்கியமான சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த பெற்றோர் அன்னைக்கே அந்த போலீஸ்காரங்க கிட்ட கேட்டிருப்பாங்க. 0 FIR, பூஜ்ஜிய முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு ஒன்று இருக்கு. 2012 நடந்த நிர்பயா சம்பவத்துக்கு அப்புறமா வர்மா கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த கமிட்டியுடைய பரிந்துரைப்பு படி இந்த 0 FIR கொண்டு வரப்பட்டுச்சு. இதன்படி ஒரு கடுமையான குற்றம், காக்னிசபிள் அஃபென்ஸ் நடக்கும்போது
பாதிக்கப்பட்டவங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாலுமே புகார் கொடுக்கலாம். அந்த பகுதி அவங்க எல்லைக்குள்ள இல்ல அப்படின்னாலுமே 0 அப்படிங்கிற ஒரு நம்பரை போட்டு FIR பதிவு செஞ்சு அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ் உடனடியா விசாரணை ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா அதை சம்பந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு அதை மாத்திக்கலாம். ஆக்சுவலா இந்த மாதிரி புகாரை வாங்கவே மறுக்கிறது IPC செக்ஷன் 166A படி சட்டப்படி குற்றம். விளாத்திக்குளம் மற்றும் குளத்தூர் போலீஸ் அன்னைக்கு இந்த சட்டத்தை அப்பட்டமா மீறி இருக்காங்க. விசாரணையில ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுவாங்க. அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன தி கோல்டன் ஆர், அதாவது குற்றம் நடந்த முதல் சில மணி நேரங்கள். அந்த நேரத்துல போலீஸ் சுதாரிச்சு அவங்களுமே தேடி அந்த பகுதியை சுத்தி மோப்ப நாய்களை வச்சு தேடி இருந்தாலோ கண்டிப்பா அந்த பொண்ணை உயிரோட மீட்டிருக்கலாம். பட் போலீஸ் எல்லை சண்டை போட்டுட்டு இருந்த அந்த 14 மணி நேரத்துல குற்றவாளிக்கு தப்பிக்கவும் ஆதாரங்களை அழிக்கவும் நம்மளே வழி செஞ்சு கொடுத்த மாதிரி ஆயிருச்சு. நான் முதல்ல இருந்தே 14 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? எஸ், கடைசியா வேற வழி இல்லாம அடுத்த நாள், அதாவது மார்ச் 11ஆம் தேதி காலையில 11 மணிக்கு தான் கொளத்தூர் போலீஸ் அந்த புகாரை ஏத்துக்கிட்டாங்க. பட் அந்த டைம்ல விபரீதம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா இந்த நியூஸ் எல்லாமே வெளியே வந்ததுக்கு அப்புறமா மக்கள் கொந்தளிச்சதுக்கு அப்புறமா தான் மேலிடத்துல இருந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. விளாத்திக்குளம் மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிரவீனா, கொளத்தூர் SI மைக்கேல் அந்தோணிராஜ், இவங்க 2 பேரையுமே தூத்துக்குடி SP சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. ஆனா ஒரு உயிர் போனதுக்கு அப்புறமா வர இந்த சஸ்பெண்ட் ஆர்டர் அந்த பெத்தவங்களுடைய கண்ணீரை தொடச்சிருமா? சரி, ஓகே, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். STI மார்ச் 11, அதாவது மார்ச் 10ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு அந்த பொண்ணு வெளியே போறாங்க, காணாம போறாங்க. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க எடுத்துக்கல. இப்ப மார்ச் 11, 2026 மதியம் 2 மணி அந்த வேடநத்தம் கிராமமே ஒரு விதமான மயான அமைதியில் இருக்கு. ஏன்னா நேத்து நைட்டில் இருந்து காணாம போன அந்த மாணவியை தேடி அந்த ஊரே களைச்சு போய் இருந்துச்சு. பட் அந்த மதியம் 2 மணிக்கு ஒருத்தருடைய அலறல் சத்தம் மட்டும் அந்த அமைதியை குலைக்குது. அந்த பொண்ணுடைய வீட்டில இருந்து வெறும் 300 மீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த அடர்ந்த முட்புதருக்குள்ள ஒரு பயங்கரமான கொடூரம் காத்துட்டு இருந்துச்சு. எஸ், புதருக்குள்ள அந்த மாணவி சடலமா கிடக்குறா. அந்த பொண்ணுடைய நிலைமையை பார்த்தவங்க துடிச்சு போயிட்டாங்க. பிகாஸ் அந்த பொண்ணுடைய கழுத்துல ஏதோ ஒரு துணியாலையோ அல்லது கயிறை வச்சு பலமா நெரிக்கப்பட்ட மாதிரியான தழும்புகள் இருந்திருக்கு. மேலும் முகத்துல அங்கங்க காயங்கள் இருந்திருக்கு. அந்த பொண்ணுடைய ஆடைகள் எல்லாமே களைஞ்சு கிடந்திருக்கு. அந்த இடமே ஒரு போராட்ட களம் மாதிரி தெரிஞ்சது. அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு தன்னை தற்காத்துக்கிறதுக்காக எவ்வளவு தூரம் போராடி இருப்பா அப்படிங்கிறது அங்கிருந்த தடயங்களை வச்சு நம்மளால சொல்ல முடியும். இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிங்க STI, அந்த இடம் சீம கருவேல மரங்கள் அடர்ந்த பகுதி. பகல் நேரத்துல கூட உள்ள என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்பவே இருட்டா இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த மாணவியுடைய உடலை அந்த கில்லர் வீசிட்டு போயிருக்கான். இப்படி உடல் கிடைச்ச அடுத்த நிமிஷமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சோசியல் மீடியால ஒரு தகவல் காட்டு தீ மாதிரி பரவுது. மாணவி துண்டு துண்டாக வெட்டப்பட்டார், உடல் சிதைக்கப்பட்டது அப்படின்னு நியூஸ் பரவ ஆரம்பிக்குது. இதை கேட்டதுமே மக்களுடைய ஆக்ரோஷம் கட்டுக்கடங்காம போகுது. பிகாஸ் ஏற்கனவே போலீஸ் புகாரை வாங்காம அளக்கழிச்ச அந்த கோபத்துல மக்கள் இருந்தாங்க. ஆனா உடனடியா போலீஸுடைய தரப்புல இருந்து SP விளக்கம் கொடுக்கிறாரு. அப்படி சோசியல் மீடியால பரவன தகவல் பொய்யான தகவல், உடல் முழுமையா தான் இருக்கு, வதந்திகளை நம்பாதீங்க அப்படின்னு சொன்னாரு. பட் பேரண்ட்ஸ்க்கு என்ன டவுட் அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய உடலை அவங்க அப்பா அம்மாவை கூட பார்க்க விடாம போலீஸ் மறைச்சதுதான் அங்க ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்பிச்சு. ஆனா அது மட்டும் இல்ல STI, இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். ஒரு கொலை நடந்த இடத்த, கிரைம் சீனை எப்படி கையாளணும் அப்படின்னு சட்டத்துல ரொம்பவே தெளிவான விதிகள் இருக்கு. இன்கொஸ்ட் ரிப்போர்ட், விசாரணை அறிக்கை செக்ஷன் 174 CRPC. ஒரு நபர் சந்தேகத்திற்கு இடமான முறையில இறந்து கிடக்கும் போது போலீஸ் அந்த உடலை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்கொஸ்ட் பண்ணணும். அதாவது அந்த உடல் எந்த நிலைமையில் இருக்கு, அந்த உடலை சுத்தி என்னென்ன பொருட்கள் கிடக்குது, உதாரணமா குற்றவாளியுடைய செருப்பு, முடி, அல்லது அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணதற்கான அடையாளங்கள், இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னு இது எல்லாத்தையுமே அங்க இருக்கிறவங்க முன்னாடியே ஒரு லிஸ்ட் எடுக்கணும், ஒரு குறிப்பு எடுக்கணும். முக்கியமா அந்த கிரைம் சீனை சீல் பண்ணணும். பட் இங்க அங்க நடந்த குழப்பத்துல நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த இடத்துக்குள்ள புகுந்துட்டாங்க. இதனால குற்றவாளியுடைய கால் தடங்களோ அல்லது கை ரேகைகளோ அழிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கிரைம் சீனை பாதுகாக்கிறதுல போலீஸ் கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய பொண்ணு படிச்சு பெரிய ஆளாவா அப்படின்னு நினைச்ச அந்த பெத்தவங்க இன்னைக்கு அந்த பொண்ணுடைய சடலத்தை பார்த்துட்டு மண்ணுல
விழுந்து புரள்றாங்க. நாங்க நைட்டே வந்து சொன்னமே, அப்பவே நீங்க தேடி இருந்தீங்க அப்படின்னா என்னுடைய மகளை உயிரோட மீட்டிருக்கலாமே அப்படின்னு அவங்க கேட்ட அந்த கேள்விக்கு அங்கிருந்த எந்த போலீஸ்காரங்க கிட்டயுமே பதிலே இல்லை. என்ன பதில் சொல்ல முடியும் எஸ்டிஏ? இந்த ஆக்ரோஷம் தான் அடுத்த சில மணி நேரத்துல ஒரு பெரிய போராட்டமா மாறப்போகுது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய உடம்புல இருந்த அந்த ஒரு சின்ன தடயம் மொத்த கேஸையுமே மாத்த போகுது. போலீஸோடைய கையில பொண்ணுடைய இறந்த உடல் கிடைச்சிருச்சு. பட் குற்றவாளி யாரு அப்படிங்கிறது தெரியல. அந்த பகுதி முழுசா தேடி பார்த்தப்பவும் கூட உருப்படியா எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. பட் அங்க ஒரு விஷயம் போலீஸுடைய கவனத்தை ஈர்க்குது. அந்த பொண்ணு சாதாரணமா இறந்து போகல எஸ்டிஏ. அந்த பொண்ணுடைய உடம்புல இருந்த காயங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பொண்ணு தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அந்த மிருகத்து கூட ரொம்பவே பயங்கரமா எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்க. அப்படி அந்த போராட்டத்துல அந்த பொண்ணு செஞ்ச ஒரு விஷயம்தான் இப்ப அந்த குற்றவாளிய, அந்த கில்லரை காட்டி கொடுக்க போகுது. விளாத்திக்குளம் எஸ்பி தலைமையில 10 தனிப்படைகள் அமைக்கப்படுது. அந்த கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள் ஏற்கனவே குற்ற பின்னணி இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு 15 பேரை தூக்குன போலீஸ் அவங்களை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் தான் அந்த 27 வயசு நபர். இவனை விசாரிக்கும் போது போலீஸ்க்கு ஒரு பெரிய க்ளூ கிடைக்குது. அவனுடைய சட்டையை கழட்டி பார்த்த போலீஸ்க்கு அவனுடைய உடம்புல புதுசா விழுந்த சில நகை கீறல்கள், நெயில் மார்க்ஸ் இருந்திருக்கு. எப்பறம் அது வந்துச்சு அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. அதுக்கு முன்னுக்கு பின் முரணா அவன் பதில் சொல்றான். ஒரு கட்டத்துல சார் முள்ளு செடி பட்டுருச்சு சார் அப்படின்னு மழுப்பி இருக்கான். ஒரு முள்ளு செடி கீறலுக்கும் மனுஷன் நகை கீறலுக்கும் இருக்கிற வித்தியாசம் போலீஸ்க்கு தெரியாதா என்ன? இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அறிவியல் விஷயம் இதுதான். அந்த மாணவியுடைய உடலை அட்டாப்சி பண்ணும்போது அவங்களுடைய நகங்களுக்கு அடியில சில ஹியூமன் டிஷ்யூஸ், சில திசுக்கள் மற்றும் இரத்த கரைகள் அந்த நகை கண்ணுல சிக்கி இருக்கிறத ஃபாரன்சிக் ஆபீசர்ஸ் பாக்குறாங்க. ஆக்சுவலா இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த நபர் அந்த மாணவியை நெருங்கும் போது அந்த மாணவி தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த நபரை கைகளால கீறியிருப்பாங்க. அப்படி கீறும் போது அந்த கில்லருடைய உடம்பில் இருக்கிற அந்த தோலுடைய திசுக்கள் அந்த மாணவியுடைய நகத்துக்குள்ள மாட்டிருக்கும். அந்த மாணவி இறந்துட்டா கூட அவங்களுடைய நகங்கள் அந்த பாவியுடைய அடையாளத்தை பத்திரமா சேவ் பண்ணி வச்சிருக்கு. இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி செக்ஷன் 53 படி ஒரு குற்ற வழக்குல ஆதாரத்தை திரட்டுறதுக்காக நம்ம யார கில்லர் அப்படின்னு சந்தேகப்படுறோமோ அந்த குற்றவாளியுடைய ரத்தம், முடி இல்ல அப்படின்னா டிஷ்யூஸ் சோதிக்கிறதுக்கு போலீஸ்க்கு அதிகாரம் இருக்கு. சோ போலீஸ் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மாணவியுடைய நகத்தில் இருந்த அந்த திசுக்களையும் அந்த ஃபாரின் டிஎன்ஏவையும் சந்தேகத்துக்குரிய அந்த நபருடைய டிஎன்ஏ சாம்பிள்ஸையுமே எடுத்து மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இது 2 மட்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வக்கீலாலையும் அந்த நபரை காப்பாற்ற முடியாது. ஏன்னா டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு இர்ரெஃப்யூட்டபிள் எவிடன்ஸ், மறுக்க முடியாத ஒரு ஆதாரம். எஸ்டிஏ அந்த மாணவியுடைய உடல் கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த ஊர் முழுக்கவே ஒரே ஒரு கேள்விதான். அது என்ன அப்படின்னா, அந்த மாணவிய வெறும் கொலை மட்டும்தான் பண்ணாங்களா இல்ல சீரழிச்சு கொலை பண்ணாங்களா? இந்த ஒரு கேள்விக்கான பதில தான் மொத்த மாவட்டமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்துச்சு. மார்ச் 11 அன்னைக்கு சாயங்காலம் தூத்துக்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணுடைய அட்டாப்சி நடக்க ஆரம்பிக்குது. இந்த கேஸுடைய வீரியத்தை முடிவு பண்ண போறதே அந்த ஒரு ரிப்போர்ட் தான். அப்படி அட்டாப்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா டாக்டர்ஸ் கொடுத்த முதற்கட்ட அறிக்கையில என்ன தெரியுமா வந்துச்சு? அந்த மாணவியுடைய மரணத்திற்கு காரணம் ஆஸ்பிக்சியேஷன் டியூ டு ஸ்ட்ராங்குலேஷன், அதாவது கழுத்து நெரிக்கப்பட்டதால மூச்சு திணறி தான் அந்த மாணவியுடைய உயிர் போயிருக்கு. அந்த மாணவியுடைய முகத்தில் இருந்த காயங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, குற்றவாளி அதாவது கில்லர் அவங்களுடைய வாயையும் மூக்கையும் பலமா அழுத்திருக்கான். சத்தம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு அந்த மாணவிய கொடூரமா வதைச்சிருக்கான். ஆனா வன்கொடுமை, செக்ஸுவல் அசால்ட் நடந்ததா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு டாக்டர்ஸ் ரொம்பவே கவனமா பதில் சொன்னாங்க. சில அறிகுறிகள் இருக்கு, ஆனா தடயவியல் சோதனை ஃபாரன்சிக் அனாலிசிஸ் முடிவு வந்ததுக்கு அப்புறமா தான் எதையுமே உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மக்களுக்குள்ள இன்னுமே பெரிய ஆக்ரோஷத்தை உருவாக்குச்சு. அந்த மாணவிக்கு 17 வயசு தான் ஆகுது. அதாவது இந்திய சட்டப்படி அவங்க ஒரு மைனர். போக்சோ ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ். ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கிற பொண்ணுக்கு எதிராக எந்த ஒரு பாலியல் அநீதி நடந்தாலுமே அது சாதாரணமான ஐபிசி சட்டத்தில் வராது. அது நேரடியா போக்சோ சட்டத்துக்கு கீழே தான் வரும். இந்த சட்டத்தில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா? பிரிசம்ப்ஷன் ஆஃப் கில்ட். அதாவது சாதாரணமான ஒரு கேஸ்ல, ஒரு கொள்ளை, கொலை இந்த மாதிரியான கேசஸ்ல அந்த குற்றம் நிரூபிக்கப்படுற வரைக்குமே குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் ஒரு நிரபராதியா தான் கருதப்படுவார். பட் இங்க அப்படியே உல்டாவா
இருக்கும். போக்சோல குற்றம் சாட்டப்பட்டவர் தான் நிரபராதி அப்படின்னு அவரே நிரூபிச்சுக்கணும். அப்படி நிரூபிக்க முடியல அப்படின்னா அவர் தான் குற்றவாளி. அண்ட் இதுல தண்டனைகளும் ரொம்பவே கடுமையா இருக்கும். அண்ட் இதுல பேரண்ட்ஸ் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இல்ல அந்த பொண்ணு தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கிற பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிஞ்சாவே போதும், அவங்களே இந்த கேஸ் எடுத்து போக்சோ ஃபைல் பண்ணலாம். எந்த கேள்வியுமே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா அவனை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. பெண்களுக்கு இருக்கிற ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சட்டம் இது. பட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பெண்கள் இதை கண்டிப்பா தவறா பயன்படுத்திடாதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தா மட்டும் அதை பயன்படுத்துங்க. ஆக்சுவலா போலீஸ் அந்த 27 வயது நபரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க இல்லையா, அங்க ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. செக்ஷன் 57 சிஆர்பிசி படி எந்த ஒரு நபரையுமே முறையான எஃப்ஐஆர் இல்லாம 24 மணி நேரத்துக்கு மேல போலீஸுடைய கஸ்டடியில வச்சிருக்க கூடாது. போலீஸ் அந்த நபரை தூக்கிட்டாங்க, ஆனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அபிஷியலா இன்னும் கைது பண்ணலன்னு சொல்லுவாங்க. இது ஏன் தெரியுமா? கைது அப்படின்னு காட்டிட்டா 24 மணி நேரத்துக்குள்ள கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். அப்படி பண்ணாங்க அப்படின்னா அவங்க விசாரணையை தொடர முடியாது. இதனாலதான் விசாரணைக்காக கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு மழுப்பலான வார்த்தையை போலீஸ் பயன்படுத்துவாங்க. ஆக்சுவலா இதுவுமே ஒரு வகை சட்ட மீறல் தான். அடுத்ததா டையிங் டிக்ளரேஷன், செக்ஷன் 32 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒண்ணு. ஒருவேளை அந்த மாணவி உயிருக்கு போராடிட்டு இருந்தப்ப யார்கிட்டயாவது ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? ஒருத்தர் சாகிறதுக்கு முன்னாடி கொடுக்கிற வாக்குமூலத்தை, டையிங் டிக்ளரேஷனை எந்த ஒரு குறுக்கு விசாரணையுமே இல்லாம கோர்ட் அப்படியே ஏத்துக்கும். பட் இந்த கேஸ்ல அந்த பொண்ணு ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஒருவேளை அவங்க சாகிறதுக்கு முன்னாடி யாருக்காவது ஃபோன் பண்ணியிருந்தாலோ இல்ல பக்கத்துல இருந்தவங்க கிட்ட ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னாலோ அதுதான் இந்த கேஸுடைய அல்டிமேட் ப்ரூஃபா மாறும். பட் இங்க அந்த வாய்ப்பு இல்லாம போனதுதான் பெரிய சோகம். அண்ட் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ், போக்சோ செக்ஷன் 37. இந்த கேஸை கோர்ட்ல விசாரிக்கும் போது சாதாரண கேஸ் மாதிரி விசாரிக்க மாட்டாங்க. போக்சோவுடைய சட்டப்படி பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்காக பொதுமக்களோ அல்லது மீடியாவோ இல்லாம மூடிய அறைக்குள்ளதான் விசாரணை நடக்கணும். இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகும்போது அங்க எல்லாருமே வேடிக்கை பார்க்க முடியாது. அந்த பொண்ணுடைய குடும்பத்தோட பிரைவசியை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஜட்ஜு முன்னாடி ரகசிய விசாரணை நடக்கும். இதனால இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட சாட்சிகள் கூட பயம் இல்லாம உண்மையை சொல்ல முடியும். இப்ப அட்டாப்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்க பொண்ணுடைய உடலை நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு பேரண்ட்ஸ் மறுக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு நியாயம் வேணும், குற்றவாளியை உடனடியா பிடிக்கணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் முன்னாடி போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்குது. போலீஸுடைய தரப்புல போய் சமாதானம் பண்றாங்க. பட் மக்களுடைய கோபம் தனியவே இல்லை. ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே போலீஸ் நடந்துகிட்ட விதம் அப்படி. அதே மாதிரி செக்ஷன் 164 சிஆர்பிசி படி இந்த கேஸ்ல சாட்சிகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாக்குமூலத்தை ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி தான் பதிவு பண்ணணும். அப்பதான் பின்னாட்கள்ல அந்த சாட்சிகள் மிரட்டப்பட்டாலும் கூட அவங்க முன்னாடி கொடுத்த அந்த வாக்குமூலம் கோர்ட்ல செல்லுபடியாகும். சோ இதை செய்ய சொல்லி வழக்கறிஞர்கள் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய உடம்புல இருந்த அந்த நகைக்கீறல்கள், டிஎன்ஏ ரிப்போர்ட் மற்றும் அட்டாப்சி ரிப்போர்ட், இந்த மூணுமே ஒன்னா சேரும்போது தான் இப்ப சந்தேகத்துல கைது பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த 27 வயசு நபர், அவனுக்கு தூக்கு கயிறு கண்டிப்பா போகும். நான் முன்னாடியே போராட்டம் வெடிக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சது. அந்த போராட்டம் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையே விளாத்திக்குளம் பக்கம் திரும்ப வச்சது. இப்படி போலீஸ் ஒரு பக்கம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, மக்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. பட் இந்த அநீதியை பார்த்துட்டு நீதி தேவதை சும்மா இருக்கல. இந்த நியூஸை பார்த்த உடனே மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அவங்களே தானாகவே முன் வந்து ஒரு விஷயத்தை பண்றாங்க. ஆக்சுவலா இதுதான் இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய ஷூமோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. சாதாரணமா ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுவாங்க. பட் சில நேரங்கள்ல ஒரு கொடுமை நடக்கும்போது யாருமே வந்து சொல்லல அப்படின்னாலும் கோர்ட்டே அந்த விஷயத்தை கையில் எடுக்கும். சுவோமோட்டோ காக்னிசன்ஸ், லத்தீன் மொழியில சுவோமோட்டோ அப்படின்னா ஆன் இட்ஸ் ஓன் மோஷன் அப்படின்னு அர்த்தம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நீதிபதிகளுக்கு இந்த அதிகாரம் இருக்கு. ஒரு பொதுநலன் சார்ந்த ஒரு விஷயம் அல்லது ஒரு தனி மனித உரிமை கடுமையா பாதிக்கப்படும் போது நீதிமன்றம் தானாகவே வந்து இந்த கேஸ் ஆரம்பிக்கலாம். அப்படி இந்த கேஸை கையில் எடுத்த மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இந்த கேஸை விசாரிக்கும் போது அங்கிருந்த அரசு தரப்பு வக்கீலையும் போலீஸ் அதிகாரிகளையும் பார்த்து கேட்ட கேள்விகள் ஒவ்வொன்றும் சவுக்கடி மாதிரி இருந்துச்சு. பெத்தவங்க அழுதுட்டு வந்தப்ப எல்லா பிரச்சனையை பேச உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏன் உடனே நீங்க 0 எஃப்ஐஆர் போடல? அன்னைக்கு நைட்டே நீங்க தேடி இருந்தீங்க அப்படின்னா அந்த மாணவி இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பாங்க இல்லையா? அப்படி சம்பந்தப்பட்ட
சம்பந்தப்பட்ட அந்த போலீஸ் அதிகாரிகள் மேல என்ன ஆக்ஷனை நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு சரமாரியான கேள்விகளை முன் வச்சாங்க. இந்த கேள்விகளுக்கு போலீஸால பதிலே சொல்ல முடியல. ஆக்சுவலா இதோட விளைவா தான் அந்த அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. ஆல்சோ கோர்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுச்சு. இந்த கேஸை விசாரிச்சு இந்த விசாரணை அறிக்கையை சார்ஜ் ஷீட்டை சீல் வைக்கப்பட்ட கவர்ல தான் கோர்ட்ல தாக்கல் பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. ஆக்சுவலா இப்ப போலீஸுடைய கையில அந்த 27 வயசு நபர் சிக்கிட்டான். பட் இந்த கேஸை இதோட முடிச்சிட முடியுமா? அந்த நபர் யாரு? அவனுடைய கடந்த காலம் என்ன? முக்கியமா அன்னைக்கு நைட்டு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அவன் மட்டும் தான் இருந்தானா, இல்ல அவனுக்கு துணையா அங்க இன்னும் வேற யாராவது இருந்தாங்களா? இப்படி யோசிக்கும் போதுதான் இந்த கேஸ் இன்னுமே சிக்கலாகுது. எஸ்டிஏ அந்த 27 வயசு நபர் யாரு அப்படின்னு விசாரிக்கும் போது விசாரணையில தெரிய வந்த விஷயங்கள் ரொம்பவே அதிர்ச்சியான ஒண்ணு. அவன் அதே வேடனத்தன் கிராமத்தை சேர்ந்தவன் தான். அந்த மாணவியுடைய குடும்பத்துக்கு ஓரளவுக்கு அறிமுகமான ஒரு நபர் தான். ஊருக்குள்ள அவன் சாதாரண ஒரு ஆள் மாதிரி தான் வெளியே தெரிஞ்சிருக்கான். பட் அவனுடைய மொபைல் போனை போலீஸ் வாங்கி செக் பண்ணப்பதான் இன்னுமே ஷாக்கிங்கான விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அவன் அடிக்கடி ஆபாச வீடியோக்களை பார்க்குற ஒரு பழக்கம் கொண்டவன் அப்படின்னும், அந்த மாணவிய தனிமையில ரொம்ப நாளா நோட்டம் விட்டுட்டு இருந்ததும் தெரிய வருது. ஒரு மிருகம் இறைக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி அந்த மாணவி எப்ப தனியா வருவாங்க அப்படின்னு அவன் பிளான் பண்ணி காத்துட்டு இருந்திருக்கான். ஆனா கிராம மக்கள் மத்தியில ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஒரு 17 வயசு பொண்ணு உயிருக்கு போராடி சண்டை போடும்போது ஒரே ஒரு நபரால மட்டும் அந்த பொண்ணை அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்படுத்த முடியுமா? அதுவும் அந்த இருட்டுல ஒரு சத்தம் கூட வெளியே கேட்காத அளவுக்கு அந்த பொண்ணுடைய வாயை மூடி கழுத்தை நெரிச்சு கொலை பண்றதுக்கு வேற யாராவது உதவி பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் அந்த கிராமத்து மக்கள் கிட்ட ரொம்பவே பலமா எந்திரிச்சிருக்கு. ஆக்சுவலா இங்கதான் கிரிமினல் கான்ஸ்பிரசி ஐபிசி செக்ஷன் 120B ஒரு குற்றத்தை செய்யறதுக்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்டவங்க சேர்ந்து பிளான் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேரு கூட்டு சதி. இந்த சட்டப்படி கொலையில நேரடியா ஈடுபடாதவங்க கூட அந்த பிளான்ல அவங்க உடந்தையா இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே அந்த கொலைக்கு இணையான ஒரு தண்டனை, ஆயுள் தண்டனையோ அல்லது மரண தண்டனை கூட கிடைக்கும். ஸோ போலீஸ் இப்ப அந்த 27 வயசு நபருடைய சிடிஆர் கால் டீடைல் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த நேரத்துல அவன் வேற யார் கூட எல்லாம் பேசியிருக்கான், அவனுடைய லொகேஷன் அந்த டைம்ல எங்க இருந்துச்சு அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்சோ இந்த கொலை ஏதோ ஆத்திரத்துல அல்லது திடீர்னு நடந்த விஷயம் மாதிரி தெரியல. பிகாஸ் அந்த மாணவி அந்த நேரத்துல அந்த டைம்ல அங்க வருவா அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த ஆள் அங்கேயே மறைஞ்சு இருந்திருக்கான். ஒருவேளை அங்க 2 பேர் இருந்து ஒருத்தன் கையை பிடிச்சிட்டு இன்னொருத்தன் கழுத்தை நெரிச்சிருந்தா 2 பேருமே சமமான குற்றவாளிகள் தான். போலீஸ் இப்ப அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த 27 வயசு நபர்கிட்ட போலீஸ் விசாரிக்கும் போது முதல்ல அவன் எதையுமே சொல்லாம மழுப்பிட்டு இருந்திருக்கான். ஆனா அவனுடைய நகை கீறல்கள் மற்றும் டிஎன்ஏ ஆதாரங்களை இது எல்லாமே எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வேற வழி இல்லாம உண்மையை ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அப்படி அவன் சொன்ன அந்த வாக்குமூலம் இருக்கே, அதை கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தமே உறைஞ்சு போயிடும். அந்த வாக்குமூலம் முழுமையா வெளிவரல. பட் நான் ரிப்போர்ட்ஸ்ல படிச்சபடி அந்த நபர் சொன்ன அந்த கன்ஃபெஷன் படி இது ஒரு ஆக்சிடென்ட்டோ அல்லது திடீர் தூண்டுதலோ கிடையாது. அவன் அந்த மாணவிய ரொம்ப நாளா நோட்டம் விட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணு டெய்லியுமே எந்த டைமுக்கு அந்த அடர்ந்த கருவேல மர காட்டுக்குள்ள வருவாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதே மாதிரி அன்னைக்கு சாயங்காலம் அவன் அந்த முட்புதருக்குள்ள போய் மறைஞ்சிருந்திருக்கான். அந்த பொண்ணு தனியா வர்றதை பார்த்ததுமே பின்னாடி இருந்து போய் அந்த பொண்ணுடைய வாயை பொத்தி இருக்கான். அந்த பொண்ணு அலறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மொத்த பலத்தையும் பயன்படுத்தி அந்த பொண்ணுடைய கழுத்தை நெரிச்சிருந்திருக்கான். அந்த பொண்ணு உயிருக்கு போராடி துடிச்சிருக்கா. இது எல்லாத்தையுமே அவன் வாக்கு மூலமா சொல்லியிருக்கான். பட் இங்கதான் ஒரு முக்கியமான சட்ட சிக்கல் இருக்கு. இத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 25 and 26 இதன்படி போலீஸ் முன்னாடி ஒரு குற்றவாளி கொடுக்கிற வாக்குமூலம், கன்ஃபெஷன், இது எல்லாமே கோர்ட்ல ஒரு ஆதாரமா எடுத்துக்கப்பட மாட்டாது. ஏன்னா போலீஸ் அடிச்சோ இல்ல மிரட்டியோ அந்த வாக்குமூலத்தை வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சட்டம் நினைக்குது. பட் அதே செக்ஷன் 27 படி அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒரு புது ஆதாரத்தை போலீஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, உதாரணமா கொலைக்கு பயன்படுத்தின கயிறு இல்ல அவன் மறைச்சு வச்சிருந்த நகைகள், இந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த எவிடன்ஸ் கோர்ட்ல செல்லுபடியாகும். இதனாலதான் போலீஸ் இப்ப அவன் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் போலீஸோடைய விசாரணையில அந்த நபர் செஞ்ச இன்னொரு கொடுமையுமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அந்த பொண்ணை கொலை செஞ்சதுக்கு அப்புறமாவும் அவனுடைய காம
வெறி அடங்கலை அப்படிங்கிறதான் அந்த அதிர்ச்சியான தகவல். இதை கேட்கும் போதே நம்மளுக்கு கோபம் வருது இல்லையா? பட் இந்த வாக்குமூலத்தை வச்சு மட்டும் தண்டனை வாங்கி தந்துட முடியாது. இதை மருத்துவ அறிக்கையோடவும் தடயவியல் அறிக்கையோடையும் போலீஸ் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்பதான் கோர்ட்ல இவன் கொடுத்த இந்த வாக்குமூலம் ஒரு சாலிட் எவிடன்ஸா நிற்கும். இல்லை அப்படின்னா சிம்பிளா போலீஸ் என்ன மிரட்டி கேட்டாங்க, அடிச்சு கேட்டாங்க, அதான் நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு அவன் ஈஸியா தப்பிச்சிருவான். அது மட்டும் இல்ல, போலீஸ் விசாரிச்சப்ப அவன் இந்த கன்ஃபெஷனை சொல்லும் போது அவன்கிட்ட எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லை அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. அந்த பொண்ணு எதுக்கு காட்டுக்கு வந்தா, நான் இருந்தேன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிரான பதில தான் அவன் சொல்லியிருக்கான். இது எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு மனநிலை அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி இன்னும் எத்தனை மிருகங்கள் நம்மளுடைய ஊர்ல வெளியே சுத்திட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சாவே பயமா இருக்கு. சரி, ஓகே, ஃபாரன்சிக் மற்றும் அட்டாப்சி ரிப்போர்ட் மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்டாப்சி ரிப்போர்ட் கழுத்து நெரிக்கப்பட்டதால தான் மரணம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத உறுதியா சொல்லிருச்சு. பட் சீரழிக்கப்பட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்டர்னல் இன்ஜுரிஸ் இருக்கு அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஃபாரன்சிக் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணுடைய நகத்தில் இருந்த திசுக்கள் அந்த சந்தேக நபருடைய டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகணும். பட் அந்த ரிப்போர்ட் இன்னும் மதுரை லேபில் இருந்து எங்களுக்கு கிடைக்கல. அந்த டிஎன்ஏ மேட்ச் ஆனா மட்டும்தான் அந்த நபர் அந்த பொண்ணு நெருங்கி இருக்கான் அப்படிங்கிறதையே சட்டப்படி உறுதிப்படுத்த முடியும். ஸோ அந்த ரிப்போர்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ கிடைச்சிருக்கிற புது தகவல் என்ன அப்படின்னா, அந்த சந்தேக நபருடைய போன்ல அந்த மாணவியுடைய சில போட்டோஸ் இருந்ததா ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. அதே மாதிரி அந்த பொண்ணு சடலமா கிடந்த இடத்துல 2 விதமான கால் தடங்கள் இருந்ததா ஒரு பேச்சு ஓடுது. அதனால போலீஸ் இப்ப அந்த நபருடைய நண்பர்கள் வட்டாரத்தையுமே சீக்ரெட்டா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. எஸ்டிஐ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, போலீஸ் இதுல சரியா வேலை செய்யல அப்படிங்கறத. அதாவது பேரண்ட்ஸ் போய் ரிப்போர்ட் பண்ணும்போது கேஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 14 மணி நேரம் அவங்கள அலைய விட்டாங்க அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா. ஆனா அந்த அதிகாரிகள் இப்ப அவங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அந்த விளக்கம் என்ன தெரியுமா? அதை கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டம் எவ்வளவு ஓட்டையா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். விளாத்திகுளம் மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிரவீனா மற்றும் கொளத்தூர் எஸ்ஐ மைக்கேல் அந்தோனிராஜ் இவங்களுடைய தரப்புல சொல்லப்படுற அந்த விளக்கம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு ஸ்டேஷன்ல ஆள் பற்றாக்குறை இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த பகுதி எங்களுடைய லிமிட்ல வராது அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அசால்ட்டான ஒரு பதில் அப்படின்னு பாருங்க. ஏன் 0 FIR அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? இதே உங்களுடைய ஃபேமிலியில இந்த மாதிரி நடந்துருந்துச்சு அப்படின்னா, ஆள் இல்ல அதனால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு விட்டுருவீங்களா? ஒரு உயிர் காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட் வந்து கதறப்ப லிமிட் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய இந்த சின்ன ஒரு அலட்சியம் தான் அந்த கில்லருக்கு அந்த நைட்டு முழுவதையுமே தாரவாது கொடுத்துருக்கு. சரி, ஓகே, அதுக்கு இப்ப சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு அந்த கிராம மக்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. பிகாஸ் சஸ்பெண்ட் ஆனாலுமே அந்த சஸ்பெண்ட் டைம்ல ஹாஃப் சேலரி அவங்களுக்கு போயிட்டு தான் இருக்கும். பட் அந்த பெத்தவங்களுக்கு மகளுடைய உயிர் திரும்பி வருமா? அதே மாதிரி இப்ப கிடைச்சிருக்கிற ஒரு உள்வட்ட தகவல் என்ன அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு கொளத்தூர் ஸ்டேஷன்ல இருந்த ஜிடி ஜெனரல் டைரியில கூட அந்த பேரண்ட்ஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க அப்படிங்கறத கூட நோட் பண்ணலையாமா. ஒருத்தர் புகார் கொடுக்க வந்தாங்க அப்படின்னா அதை உடனடியாக டைரியில ஏத்தணும். அதை ஏத்தாம அவங்கள வெளியே அனுப்புனது எவ்வளவு பெரிய விதிமீறல் பாருங்க. அதாவது அந்த பொண்ணு காணாம போன அந்த 14 மணி நேரத்துல அந்த புகாரே அந்த ஸ்டேஷனுக்கு வந்த மாதிரி எந்த ஒரு பதிவுமே இல்லாம அவங்க பார்த்திருக்காங்க. இப்ப இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுக்கவே பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தினதுனால டிஜிபி ஒரு அதிரடியான அறிக்கையை விட்டிருக்காரு. இனிமேல் எந்த ஸ்டேஷன்ல புகாரை வாங்க மறுத்தாலும் சரி, அந்த ஏரியாவுடைய எஸ்பி தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். அது மட்டும் இல்ல, 0 FIR அப்படிங்கிற இந்த விஷயத்தை பத்தி எல்லா போலீஸுக்குமே மறுபடியுமே ஒரு ட்ரைனிங் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ்டிஐ இந்த விளாத்திகுளம் சம்பவம் மாதிரி நம்ம நிறைய கேசஸை பார்த்துட்டே தான் இருக்கோம். பட் ஏன் இனிமே நம்மளுடைய பெண் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை நம்மளால உருவாக்க முடியல? இந்த ஒரு சம்பவம் நமக்கு சொல்லி கொடுக்கிற அந்த ஒரு அபாயகரமான பாடம் என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்கவே இந்த மாதிரி ஒதுக்குப்புறமான இடங்கள்ல இருக்கிற பள்ளி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. அண்ட் இந்த மாணவிக்கு நடந்தது ஒரு ரேண்டம் ஆக்ட் கிடையாது. இது அந்த மாணவி தனியா இருக்கிற நேரத்தை பார்த்து வெயிட் பண்ணி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருமே கவனிங்க. கில்லர்ஸ் எப்பவுமே தங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை, தங்களுக்கு சாதகமான ஒரு என்விரான்மெண்ட்டை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அது வெளிச்சம் இல்லாத ஒரு பாதையா இருக்கலாம், அடர்ந்த கருவேல மர காடுகளா இருக்கலாம், அல்லது ஒரு பொண்ணு உதவிக்கு அப்படின்னு யாரையுமே கூப்பிட முடியாத தனிமையான ஒரு இடமா இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே கவனிச்சு நம்ம மாத்தாத வரைக்கும் இந்த மிருகங்களுக்கு பயம் வராது. நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு நம்ம படிப்பை சொல்லி
சொல்லித்தர அதே நேரத்தில் பாதுகாப்பை பற்றியும் சொல்லித்தரணும். குட் டச் பேட் டச் இது நிறைய பேர் இப்போ சொல்லி தந்துட்டு இருக்காங்க. ஆனால் சூழல் விழிப்புணர்வு, சிச்சுவேஷனல் அவேர்னஸ், ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே யாராவது நம்மளை பின்தொடர்றாங்களா இல்லை யாராவது தேவையில்லாமல் நம்மளை நோட்டம் விடுறாங்களா அப்படிங்கிறத கவனிக்க பழக்கணும். ஆல்சோ ஏதாவது டேஞ்சர் அப்படின்னு தெரிஞ்சா பயந்து போய் நிற்காம தங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கணும். சத்தமாக கத்தணும், இல்லை அப்படின்னா ஃபோனில் எமர்ஜென்சி நம்பருக்கு கூப்பிடணும், 100க்கு போலீஸ்க்கு கூப்பிடணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கணும். ஒரு மைனர் குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை மட்டும் இல்லை, அது கவர்மெண்ட் அரசாங்கத்துடைய கடமையும் கூட அப்படின்னு உச்சநீதிமன்றம் பல முறை சொல்லியிருக்கு. ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாப்பான சூழல்ல வளர்றது அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படை உரிமை. இந்த கேஸ்ல அந்த பொண்ணு வீட்டிலிருந்து வெளியே போகும்போது பாதுகாப்பு இல்லாம இருந்ததுக்கு அந்த ஊருடைய நிர்வாகமும் ஒரு வகையில பொறுப்பு தான். அதே மாதிரி இந்த 27 வயசு நபர் மாதிரி இருக்கிற ஆட்கள் திடீர்னு ஒரு நாள் கொலையாளியா மாறுறது லிஸ்டியை ஆரம்பத்திலிருந்தே இவங்க சின்ன சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க. சரி ஓகே, நம்ம பையன் தானே, எதிர்த்து வீட்டு பையன், நம்ம ஊர்க்கார பையன் அப்படின்னு அவனை மன்னிச்சு விட்டுருப்பாங்க. பட் இதுதான் பின்னாடி ஒரு பெரிய தப்பு நடக்கிறதுக்கு காரணமா இருக்கும். எஸ்டிஐ இவ்வளோ நேரமா விளாத்திக்குளம் அந்த மாணவியுடைய கொலை வழக்குடைய ஒவ்வொரு பக்கத்தையுமே ரொம்பவே டீட்டெயில்டா பார்த்தோம். அதில் இருக்கிற சட்ட போராட்டங்கள் என்ன, அரசியல் நகர்வுகள் என்ன, போலீஸுடைய அலட்சியம் என்ன அப்படின்னு இது எல்லாத்தையுமே கடந்து இப்ப ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் மிச்சம் இருக்கு. சரி ஓகே ப்ரோ, இந்த பொண்ணுக்கு நீதி எப்ப கிடைக்கும்? அந்த பொண்ணுடைய பெத்தவங்க இனிமே அழுதுட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய கண்ணீருக்கு இந்த சமுதாயம் என்ன பதில் சொல்ல போகுது? போலீஸ் ஆக்சுவலா இந்த கேஸை இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டிஎன்ஏ ரிப்போர்ட், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இது எல்லாமே கோர்ட்ல தாக்கல் செய்யப்பட போகுது. மதுரை ஹைகோர்ட்டும் இந்த கேஸை ரொம்பவே தீவிரமா கண்காணிச்சுட்டு வரதுனால போலீஸுடைய தரப்புல இப்ப எந்த ஒரு தப்புமே பண்ண முடியாது. இந்த சம்பவத்திலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? கேள்வி கேளுங்க எஸ்டிஐ. ஒரு தப்பு நடக்கும்போது அது போலீஸ் ஸ்டேஷனா இருந்தாலும் சரி, ரோடா இருந்தாலும் சரி, கேள்வி கேட்க தயங்காதீங்க. அதே மாதிரி ஒற்றுமை, வேடனத்த மக்கள் காட்டின அந்த ஒற்றுமை தான் இன்னைக்கு இந்த வழக்கை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. அந்த அழுத்தம் என்னைக்குமே குறையக்கூடாது. அண்ட் இந்த ஒரு கொலை அந்த நபர் செஞ்சது மட்டும் இல்லை எஸ்டிஐ, அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பான ஒரு கழிப்பறை வசதி செஞ்சு தராத கவர்மெண்ட், பேரண்ட்ஸ் போய் புகார் கொடுக்கும்போது அந்த புகாரை வாங்க மறுத்த போலீஸ், அப்புறம் இது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்த நம்மளுடைய சமுதாயம், நம்ம எல்லாருக்குமே இதில் ஒரு பங்கு இருக்கு. சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் அப்படின்னு நம்புவோம், குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். ஆனா இனிமேல் இன்னொரு விளாத்திக்குளம் மாணவி உருவாகாத மாதிரியான ஒரு நிலைமையை உருவாக்குறது தான் அவங்களுக்கு நம்ம செய்யற ஒரு உண்மையான அஞ்சலியா இருக்கும். மை டியர் எஸ்டிஐ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மளுடைய சிஸ்டத்துல என்னென்ன மாற்றங்கள் வரணும்? உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது இந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது அலக்கழிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.